அன்பு நண்பர்களே, இன்றைய பதிவில் ஒரு நண்பர் கேட்டிருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டில் ஒரு மார்க்கத்தைச் சேர்ந்த ஒரு இளம் அன்பர் ஒருவர் தொடர்ந்து 200 நாட்களுக்கு மேலாக உணவு அருந்தாமல் வாழ்ந்திருக்கிறார். இந்த அதிசயத்தின் பின்னணி என்ன என்று அவர் கேட்டிருக்கிறார். உண்மையிலே அவர் கொடுத்திருந்த பேட்டியை நான் பார்த்தேன். அதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு முதல்ல பசியின்றி இருக்கணும், உணவின்றி வாழ முடியும், அதுக்கான பயிற்சியை பண்ணணும், அந்த பயிற்சியில் நம்ம தாக்கு பிடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். நண்பர்களே, இதை நல்லா கூர்ந்து பார்க்கணும். அவர் கொடுத்த தகவல்களின்படி அவருடைய உடம்பில் சூடு அதிகமாக ஏறியதாகவும், அப்புறம் அவருடைய தலைமுடி எல்லாம் நரைத்து போனதாகவும், அவருடைய உடம்பில் குறைவு எடை குறைஞ்சிக்கிட்டே போயிடுச்சு அப்படின்றதையும், அப்புறம் அவருக்கு அந்த உணவு தேவை கட்டுப்பாடுக்குள்ளே வந்துடுச்சு, அதுக்கப்புறம் அவர் சாப்பிட வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு நிலையை எட்டியதாகவும் அவருடைய பேட்டியில் சொல்லியிருக்கிறார். உண்மையிலே நண்பர்களே, இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான ஒன்று இருக்கிறது. பயிற்சியின் மூலயமாக இந்த மாதிரி உடல் எடை குறைக்கிறது, உணவு அருந்தாமல் இருக்க பழகுவது, இப்படியெல்லாம் செய்கிறது உண்மை இல்லைன்றதை புரிஞ்சுக்குங்க. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு அடுப்பில் நல்லா விறகுகளை போட்டு தப்பன்னு அந்த நெருப்பானது எரிந்து கொண்டிருக்கிறது. அதன் மேலே ஒரு பாத்திரம் வைக்கப்பட்டிருக்குது, பெரிய பாத்திரம்னு வச்சுக்கோங்க. அதில் இப்போ அந்த பாத்திரத்தின் சூடை குறைக்க வேண்டும் என்று ஒருவர் முடிவு செய்து அதில் தண்ணியை கொட்டிக்கிட்டே இருக்கிறார். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தண்ணி கொட்ட அந்த தண்ணியெல்லாம் கொதித்து ஆவியாகி போயிட்டே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு முடிவு செய்கிறார். எப்படியாவது இந்த பாத்திரத்துக்கு சூடேறாமல் நம்ம பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம நிறைய தண்ணி ஊற்றுறத குறைச்சிக்கிட்டே வரலாம் அப்படின்ட்டு அவர் செய்துக்கிட்டே வர்றார். இப்போ பாத்திரம் என்ன ஆகுதுன்னா, அந்த சூட்டுனால அப்படியே தகன்னு அந்த பாத்திரம் சூடேறி அதுவும் ஒரு நெருப்பு பிழம்பாக மாற ஆரம்பித்து விட்டது. அதில் தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கிறாங்க, அந்த தண்ணியெல்லாம் ஆவியாகி போயிடுச்சு. இப்போ அந்த பாத்திரமானது நல்ல பழுப்பு நிறமாக இருக்கிற நிலைமைக்கு அந்த தீப்பிழம்பாக மாறிக்கொண்டே வருகிறது. இப்போ அடடா என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றுறாங்க. இதுக்கு சொல்யூஷனே இல்லை போலதுன்னு அவர் நினைக்கிறார். ஆக்சுவலாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அடுப்பில் எரிகின்ற விறகை நீங்கள் இழுத்து வெளியே விட்டுணும். அப்போ தான் அந்த பாத்திரம் சூடேறாமல் இருக்கும் அப்படின்றத நம்ம நல்லா யதார்த்தமான உண்மையை எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியும். அப்போ பாத்திரத்தில் தண்ணி ஊற்றுறத குறைக்கிறதுனால உங்களுக்கு பாத்திரம் சூடேறாகாமல் போகும் என்று நம்புவது அது ஒரு சரியான முடிவு அல்ல. அப்போ பாத்திரத்துக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த அந்த
அந்த நெருப்பானது எப்பொழுது மொத்தமாக அணைஞ்சி போய் சுத்தமாக வந்து அந்த அனல் கூட இல்லாத அளவுக்கு அந்த நெருப்பு சாம்பலாகி விடுகிறதோ அப்போ தான் வந்து அந்த பாத்திரம் சூடேறாமல் இருக்கும். அப்போ அதில் வந்து தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்றத நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி தான் நம்ம உடம்புலையும் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சிக்கிறதே இல்லை. நம்மளால் முடியும் அப்படின்ற நினப்பில் வந்து செய்கிறது வந்து ஒரு உன்னதமான நிலை அல்ல. ஆன்மீகத்தில் வந்து எல்லாமே என்னென்னா, உங்களுக்கு சும்மா இருக்க தான் அந்த நிலைகளை கையில் கொடுக்கும். சரியா? அது சும்மா இருக்கிறத விட்டுட்டோம் அப்படின்னா எதையாவது பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா உடம்புல உங்களுக்கு வந்து இயற்கையான எல்லா விஷயங்களும் வந்து சேர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதாவது என்ன சொல்கிறதுன்னா, பசி, தாகம், அப்புறம் உடம்பில் வேர்க்கிறது, அதுக்கப்புறம் வந்து தூக்கம் வர்றது, அதுக்கப்புறம் மூச்சு விடுறது, இதெல்லாமே வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நண்பர்களே, முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, எடுத்தவுடனே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபாஸ்டிங் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணாதீங்க. தயவுசெய்து உங்கள் உடம்பை கெடுத்து கொள்ளாதீர்கள். ஏன் அப்படின்னா, உங்கள் வயிறில் இருக்கிற விஷயம் வந்து ஒரு அடுப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த அடுப்பில் பசி என்ற விறகை போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பசியை போக்குவதற்காகத்தான் நம்ம உணவை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். 3 வேளை பசின்றது நம்ம சொல்கிறோம், 4 வேளை பசின்றது சொல்கிறோம். ஸோ உணவு அருந்தாத நிலைக்கு போகிறது அப்படின்றது வந்து ஒரு ப்ராக்டிஸ் என்பதை நீங்கள் வந்து தப்பான முறையில் பழகக்கூடாது. அது ஒரு ப்ராக்டிஸே கிடையாது. அப்போ இப்போ வறுமையில் வாடிக்கொண்டு இருக்கின்ற, பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சகோதரர்கள், அப்போ அவங்களுக்கு ஒரு நாள் முழுவதும் கூட உணவு இல்லாமலே இருந்திருக்கும். அப்போ அவங்க வந்து ஏன் மறுபடி போய் பிச்சை எடுக்கிறாங்க உணவை தேடி அப்படின்னா, அவங்களுடைய அடுப்பு அணையவில்லை என்பது தான் காரணமாக இருக்கிறது என்பதை நாம் புரிஞ்சுக்கிறோம். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க அந்த ப்ராக்டிஸை பண்ணாங்கன்னா அவங்க வறுமையில் வந்து சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது. அவங்களுக்கு எந்த தேவைகளும் இல்லாமல் போய் அமைதியாக இருந்துட முடியும். ஆனால் அதை செய்வதில்லை என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இந்த நிகழ்வு எப்படி வந்து நிகழும், அப்போ எப்போ வந்து நீங்கள் வந்து உணவற்ற நிலைக்கு போக முடியும் அப்படின்றத எல்லாமே நம்முடைய முன்னாடி இருக்கிற பதிவுகளில் எல்லாம் நம்ம போட்டிருக்கிறோம். அதாவது ஒரு கட்டடத்தை கட்டுகின்ற ஒரு எக்ஸாம்பிளை காட்டி நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு பிளாட் வாங்கியிருக்கீங்க. அந்த பிளாட்டில் வந்து ஒரு இன்ஜினியர்கிட்ட வந்து ஒரு பிளாட்டில் வந்து இப்படி தான் இத்தனை பெட்ரூமு இத்தனை இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டயக்ராம் வாங்கிட்டீங்க. அதற்கு தேவையான கல், மண், சிமெண்ட்டு, ஜல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொட்டிட்டீங்க. அப்படியே வந்து அது ஒரு ஓரமாக இருக்கின்றது. ஆனால் வீடு எழும்பவில்லை. ஏன் காரணம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து கொத்தனாரும் பெரிய ஆள் சித்தாள் எல்லாம் யாருமே இல்லை. அதனால் வீடு எழும்பலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த உடம்பை ஒரு கட்டிடம் என்று நீங்கள் நினைத்து கொள்ளும் பொழுது, இந்த உடம்பை கட்டுவதற்கு அங்கே கொத்தனாரும் பெரியாள் சித்தாள்களும் இருக்க வேண்டும் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி இருக்கின்ற ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உடம்பிலே உயிரிலிருந்து இறங்கக்கூடிய உயிராற்றல். அந்த உயிராற்றல் என்பது தான் உங்களுடைய உடம்பை அழியாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நாம் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த உயிராற்றல் என்பது வந்து உங்களுடைய உடம்பில் இறங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த ஏற்கனவே நம்ம அந்த சொன்ன மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், அந்த லிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் எப்பயுமே மனசில் வச்சுக்கோங்க. அது பக்திக்காக வேணாலும் வச்சுக்கோங்க, ஆன்மீகத்துக்காக வேணாலும் வச்சுக்கோங்க, பயிற்சிக்காக வேணாலும் வச்சுக்கோங்க. சரியா? அது ஒரு சிம்பிளாக நீங்கள் வச்சுக்கோங்க. சிவலிங்கம் அப்படின்னு நம்ம வந்து வச்சுருக்குறோம்.
அந்த சிவலிங்கம் என்பதை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக வைத்துக்கொள்ளலாம். அது என்ன, அது நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தான். இப்போ உங்களுக்கு நீங்கள் உடம்பில் அந்த பசி என்பதை நீங்கள் மறக்கிறது, அந்த பசி என்ற ஒன்று இல்லாமல் போகச் செய்வது தான் முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகம் இயங்குவதற்கு காரணமாக இருப்பது எதுன்னா பசி. நீங்கள் இன்றைக்கி பணம், பொருள், அது இதுன்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா அடிப்படையாக இந்த உலக இயக்கத்திற்கு காரணமாக இருப்பது பசி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் பசி திரு அப்படின்ட்டாங்க. திருனுடைய விளையாடல் தான் இந்த பசி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பசியை எப்பொழுது ஒருவன் வெல்கிறானோ அப்பொழுதுதான் அவன் அந்த நிலையை அடைய முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பசியை அடக்கிறதுக்காக நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறதுன்றது ஒரு முட்டாள்தனமான விஷயமாகும். சரிங்களா? முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு கட்டடம் கட்டி முடித்து அது கிரகப்பிரவேசம் பண்ணி அதில் போய் நம்ம குடியேறுகின்ற வரை அங்கே வேலைகள் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். அங்கே கொத்தனாரும் அந்த பெரியாள், சித்தாள், பெயிண்டரு, எலக்ட்ரீஷியன் எல்லாருமே அங்கே தேவைப்படுகிறார்கள் என்பதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன தான் ஒரு காஸ்ட்லியான பொருட்களாக வாங்கி குவித்து வைத்திருந்தாலும் அதை எடுத்து அந்த வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவதற்கு ஆட்கள் தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளவு சத்தான உணவுகளை உண்டாலும் சரி. இப்போ நம்ம டெய்லி யூடியூப்பில் நம்ம திறந்த உடனே பார்க்குறோம், எக்கச்சக்கமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. நீங்கள் இதை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க, இப்படி சாப்பிடுங்க, அப்படி சாப்பிடுங்க, சாப்பிட்றதில்ல இந்த மாதிரி சத்தானதை சாப்பிடுங்க, எப்படி வேணாலும் வச்சுங்க. நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியான சிமெண்ட்டை வாங்கி பேக்காக நிறச்சி ஒரு ஓரமாக வச்சுருந்தாலும் அந்த சைட்டில் அந்த மேசரி கொத்தனார் இல்லாமல் அந்த கட்டடம் எழும்பாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது மாதிரி தான் நீங்கள் என்ன காஸ்ட்லியான உணவு சாப்பிட்டாலும் சரி, அதை எடுத்து இந்த உடம்பில் இருக்கின்ற அழிந்து போன இடங்களை சரி செய்வதற்கும் அதை புதுதாக உருவாக்கி அங்கே இருக்கின்ற விஷயங்களை சரி செய்வதற்கும் எது முக்கியமாக இருக்கிறது என்றால் இந்த உயிர் என்ற அதிலிருந்து வருகின்ற அந்த மருந்து என்பது தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மருந்து என்பது என்ன மாதிரினா, வெளியில் இருக்கின்ற ஒரு பொருளை நம்பி இதுதான் மருந்து, இதுதான் உங்கள் காயக்கல்ப மருந்து, இது உங்கள் உடம்பை காயக்கல்பமாக மாற்றிவிடும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த விந்து என்பதை மேலேற்றி அது அமிர்தமாக சுரக்கிறது அப்படின்னு ஒரு சாரார் முட்டாள்தனமாக உளறி கொண்டிருக்கிறார்கள். அதை கீழே இருந்து மேலே ஏற்றி அவ்வளோ கஷ்டப்பட்டு மேலிருந்து கீழே இருக்கிற அது நாக்குக்கு வர வைக்கிறதுக்கு பதிலாக நேரடியாக அந்த விந்தை ஒரு டம்ளரில் பிடித்து எடுத்து குடிச்சு விடலாமே. அப்போ அது உண்மை அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வள்ளல் பெருமான் அருமையாக சொல்லியிருக்கிறார், மருந்து இது மருந்து, நல்ல மருந்து, வைத்திய நாத மருந்து, ஆனந்த மருந்து. அது எங்கே கிடைக்குமா? உயிரிலிருந்து கிடைக்கக்கூடிய மருந்து. இப்போ வெளியிலிருந்து எந்த பொருளை நீங்கள் நாடி அதன் மூலியமாக நீங்கள் பசி இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்மை. அதெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு கட்டடத்தை கட்டி முடித்து அந்த கட்டடத்திற்கு பெயிண்டெல்லாம் அடித்து நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா அடுத்ததாக ஒரு 15-20 வருஷத்துக்கு நீங்கள் அதை கையே வைக்க மாட்டீங்க. எப்போ அது நல்லபடியாக கட்டியிருந்தால், ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கக்கூடிய தன்மையோடு கட்டியிருந்தீங்கன்னா அது கையை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வரைக்கும் நீங்கள் மண், ஜல்லி, கல், அந்த சிமெண்ட்டு இதெல்லாம் தேவைப்படாது. சரியா? அதே மாதிரி தான் இந்த உடம்பையும். இந்த உடம்புக்கு எப்போ கட்டுமான பணி முடிவடைகிறதோ, இந்த உடம்பில் கிரகப்பிரவேசம் நடக்கிறதோ அதுவரை உங்களுக்கு எப்பயுமே இந்த கல், மண், ஜல்லின்னு சொல்லக்கூடிய உணவு அப்படின்றது தேவைப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம், சத்து மாத்திரை போடுங்க, அதை போட்டிங்கன்னா நல்லா நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆகிடுவீங்க. சத்தான உணவுப் பொருட்களை சாப்பிடுங்கள். சரி, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிற பொருட்களை தவிருங்கள். இதெல்லாம் நாங்கள் வாய்க்கூசாமல் போய் தான் சொல்கிறோம். எங்களுடைய மருத்துவ தொழில் அப்படி தான். ஆனால் உண்மை நிலைன்றது அப்படி கிடையாது. சரிங்களா? நீ என்ன தான்
தங்கத்தால் செங்கல் வாங்கி வச்சாலும் அந்த செங்கலை வந்து எடுத்து அதை வீடு கட்ட பயன்படுத்துவது வந்து யாருன்னா அந்த கொத்தனாரும் பெரியாளும் சித்தாளும் தான் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இல்லாத ஒரு பட்சத்தில் அது அனைத்தும் வீண் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த மாதிரி வந்து தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் அதிகமாக சிந்தித்து அதில் வந்து நான் பழக்கம் பண்ணுவேன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை அழித்து கொள்ளக்கூடாது. வள்ளல் பெருமான் ஏற்கனவே சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்கள் உங்களுடைய உயிரிலிருந்து வரக்கூடிய மருந்தை இந்த உடம்பில் பாயும் பொழுது இந்த உடம்பானது தூய்மையான நிலைக்கு போகுது. அதாவது தூய்மையான நிலைன்னா ஒன்றும் கிடையாது. அதாவது என்னென்னா, உங்களுடைய உடம்பு ஒரு நாளும் புதுப்பித்து கொண்டே இருக்கின்ற வேலையை இந்த உயிராற்றல் செய்து கொண்டே இருக்கிறது. ஏன் புதுப்பித்துக்கினே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு பக்கம் டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்களினுடைய அழிவு வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா செல்களுடைய உருவாக்கம் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த ரெண்டும் இருக்கின்ற வரை உங்களுக்கு அனைத்து விஷயமான அந்த உணவு தேவைகள், தாகம், உறக்கம் எல்லாமே அங்கே தேவைப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது அந்த கட்டிடம், உடம்பு என்ற கட்டிடத்தை கொத்தனார், எலக்ட்ரீஷியனு, பிளம்பரு எல்லாரும் வேலை முடித்து கிரகப்பிரவேசம் நடத்தி விட்டார்கள் என்றால் அந்த உடம்பு அழியா தேகமாக மாறும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கொத்தனார், அந்த எலக்ட்ரீஷியனு, அந்த பிளம்பரு இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உயிராற்றலில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உயிர் இந்த உடம்பை பாதுகாக்கின்றது என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து இந்த உடம்பில் வந்து சுத்த தேகம் என்ற ஒரு நிலையை அடைய முடியும். சுத்த தேகம்னா வந்து ஒன்றும் இல்லைங்க, அந்த இடத்துல வந்து இருக்கிற கழிவுகள்லாம் வெளியே போயிடுச்சுன்னு நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். உடம்பினுடைய கழிவுகளை நீங்கள் அகற்றிவிட வேண்டும் அப்படி இப்படிலான்றாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய உடம்பில் எப்போ வந்து முழுமையான கட்டிடம் கட்டி முடிக்கப்படுகிறதோ அப்போ அது சுத்த தேகமாக மாறிவிடும் என்பது தான் உண்மை. அப்போ அந்த சுத்த தேகமாக மாறுவதற்கான மருந்து எங்கே இருக்குது? உங்களுடைய உயிரில் இருக்கிறது. அது என்ன மருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனந்த மருந்து. அந்த ஆனந்த மருந்தை உடம்பில் இறக்கி கொள்வது தான் நீங்கள் வந்து முக்கியமான விஷயமாக இங்கே இருக்குது. சரி, அந்த ஆனந்த மருந்தை எல்லாராலும் இறக்கி கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகியலில் இருக்கிறவங்களால அது முடியாதுங்க. உலகியலில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த உலகியலில் நம்ம வந்து நம்மளை சுற்றி ஒரு 4 பேர் நம்மளுக்காக உழைப்பவர்களும் இருக்கிறார்கள். நாம் அவர்களை காப்பாற்றுகின்ற நிலையிலும் இருந்து கொண்டிருக்கின்ற குடும்ப வலை, உறவு வலை, வேலை வலை, உங்களுடைய உலக வலை, சமூக வலை எல்லாமே உங்களை பின்னி இருக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவைகளை எல்லாம் அறுத்துட்டு வெளியில் வர்றதுன்றது வந்து ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. அதனால் தயவுசெய்து நீங்களாம் வந்து இந்த ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்கிறோம், கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி கொண்டு இருப்பவர்களை நம்பாதீர்கள், வேண்டாம். அவங்க வந்து ஆன்மீகம் என்ற ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லிவிட்டு அவர்கள் வந்து இல்லறத்தில் சுகமாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? ஸோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு தான் உங்களுக்கு வந்து நாங்கள் வாங்க பயிற்சி வகுப்பு எடுக்கிறோம், இத்தனை லட்சம் கொடுக்குறோம், இத்தனை லட்சம் அந்த செலவு, இப்படி அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்களை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் அன்பு நண்பரே, நீங்கள் நினைத்ததில் தவறில்லை. ஆனால் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய உடம்பில் இருக்கின்ற அந்த எரிகின்ற அடுப்பு எப்பொழுது அணையும் என்றால் உங்கள் உடம்பு முழுதாக கட்டி முடிக்கப்பட்டு அதில் எதுவும் சேதம் வராத நிலைக்கு போகும் பொழுது, அதில் கிரகப்பிரவேசம் நடந்த பிறகுதான் இந்த உடம்பின் தேவைகள் நிற்கும். அதுவரை அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள்,
தேவையில்லாத கொழுப்புகள் அப்படின்னு சொல்கிறதுலாம் என்னென்ன ஒன்றும் இல்லைங்க. தேவையில்லாத கொழுப்புகள்லாம் கிடையாது அது. அது வந்து ரிசர்வ். அதாவது எப்படின்னா இந்த பசி என்ற நேரத்தில் அந்த அஹ், அந்த உணவு வந்து சேமிக்கப்படுகின்றது. இப்போ நம்ம இந்த பனிக்கரடி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த பனிக்கரடி என்ன பண்ணுன்னா வெயில் காலம், அதாவது வந்து அங்கே வெயில் காலமே அது நார்மலான ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷனில் அது என்ன பண்ணுன்னா நல்லா தின்னு கொழுத்து பெருசாகிடும். அந்த பனிக்காலம் வரும்போது அதுக்கு உணவு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுன்னா அது எந்த இயக்கத்துக்கும் வராமல் ஒரு ஒரு பாதுகாப்பான இடத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு அதுலேயே உறங்கி கிடக்கும். சரியா? நாள் பட உறங்கி கிடக்கும். அப்போ என்ன ஆகுன்னா அந்த அந்த நேரத்தில் பசிக்கு வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உடம்பில் இருக்கின்ற அந்த கொழுப்பை வந்து அந்த அந்த கொழுப்புகளை எரித்து அந்த உடம்பில் அதுக்கு வேண்டிய அந்த சத்துக்களை வந்து அந்த கரடிக்கு வந்து அது கொடுத்து கொண்டு இருக்கும். அப்போ என்ன ஆகுனா அந்த இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த கரடி வந்து இழைச்சி போயிடும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இயற்கையினுடைய ஏற்கனவே அதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குதுன்றதை புரிஞ்சுக்குங்க. நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்றும் சாதிக்கலைன்றது புரியும். ஆனால் நம்முடைய சித்தர்கள் வந்து சொல்லி கொடுத்த வித்தை என்னவென்றால் உங்களுக்கு சுத்த தேகம் வாய்க்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் குறிக்கோளாக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உண்மையை தெரிந்து கொண்டு அதுபடி நடந்தால் தானாக சுத்த தேகம் உருவாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த அடுப்பு எப்படி அணையும்னா நீங்கள் பிடுங்கி விடுறதில்ல, தானாக இருக்கின்ற கட்டைகள் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாகி அங்கே சாம்பல் தணிந்து அனல் தணிந்து எதுவுமே இல்லாத ஒரு ஒரு நிலை ஏற்படும். அது வரைக்கும் வந்து அங்கே வந்து கட்டாயமாக அந்த அடுப்பிலிருந்து வருகின்ற அனல் இருக்கும். அதே மாதிரி தான் பசி எப்பொழுது போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உடம்பு முழுதாக கட்டமைக்கப்படுகின்ற வரை அந்த பசி என்ற ஒன்று இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம், இது வரைக்கும் நம்ம பெட்ரோல் காரை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். சுத்ததகத்தை பெற்றுவிட்டால் நம்ம எலக்ட்ரிக் காராக மாறிவிடுவோம் என்பதை நம்ம வந்து ஏற்கனவே நம்முடைய பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கிறோம். மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. வேணால் நீங்கள் அந்த முன் பதிவுகளை போய் பாருங்கள். அதில் மாதிரி தான் இதையும் சொல்கிறோம். அதனால் இப்போ ஒரு உடம்பு என்ற கட்டிடம் ஒரு முழுமையான நிலைக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே அந்த கட்டிடம் எழும்பாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த கட்டிடம் சுருங்கவும் சுருங்காது, எழும்பவும் எழும்பாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த உடம்பு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுன்னா அந்த ஸ்டேஜில் அந்த கிரகப்பிரவேசம் நடத்திட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் எப்படின்னா உங்களுக்கு ஒரு 60-70 கிலோ இருக்கின்ற நிலையில் வரும்போது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 70 கிலோவில் நீங்கள் 10 வருஷம் கழித்து நீங்கள் வந்து உங்களை வெயிட்டு செக் பண்ணாலும் அதே 70 தான் இருப்பீங்க. புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு உடம்பிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரக்டடு அந்த பார்ட்ஸ் எல்லாம் இருக்காது. அப்போ உடனே கழிவு அப்படி உருவாகுது அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. சரியா? அப்போது இந்த உடம்பில் இருக்கின்ற எந்த ஒரு டெட் செல்ஸ் அப்படின்னு டிஸ்ட்ரக்ஷனுடைய சயின்ஸ் எல்லாம் என்னன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சயின்ஸுன்றது தான் வந்து உங்கள் மலம் ஜலம், உங்களுக்கு அந்த நகம் வளர்றது, உங்களுக்கு அந்த தாடி மீசை அதெல்லாமே வளர்றது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய தொடர்பாகத்தான் இருக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ முழுமையடைந்த சுத்த தேகத்தை பெற்றவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எந்த நீங்கள் வந்து பெயிண்டிங்ஸில் நீங்கள் சித்தர்களை பற்றி போட்டிருப்பாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி கருன்னு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். எந்த ஒரு படத்துலையும் வந்து வெள்ளையாக ஒரு முடி நரைத்து போய் இருக்கிறவங்கள நம்ம வந்து எந்த இதுலேயும் நம்ம வந்து பழங்காலத்து 18 சித்தர்களுடைய படங்களையோ அல்லது வந்து அதை சிலைகளை உருவாக்கினவங்களும் பார்த்திங்கன்னா இருக்காது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே தான் வந்து விஷயமே இருக்குது. ஏன்னா உங்களுக்கு எந்த அளவில் இந்த உடம்பு என்பது நின்று போகிறதோ அந்த அளவிலே மட்டுமே அங்கே அந்த முடியானது அப்படியே நின்றுடும், தாடியானது அப்படியே நின்றுடும், அவங்களுடைய மீசையானது அப்படியே நின்றுடும், உங்களுக்கு நகம் வந்து வளராது, அதோடு அப்படியே நின்றுடும். இப்போ நான் வந்து அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு ஆளை பிடிச்சி வச்சு வலுக்கட்டாயமாக வந்து அவருடைய முடியை வந்து எடுத்துடுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே அவங்க மொட்டையாக தான் இருப்பாங்க, அவங்க மேலே முடி வளராது. அவங்க கை நகங்களை வெட்டிட்டுன்னா அதுக்கு மேலே அந்த நகம் வளராது.
அவங்க இளைக்கவே மாட்டாங்க, அவங்க வந்து வீங்கவும் மாட்டாங்க, அவங்க தூங்கவும் மாட்டாங்க, அவங்களுக்கு வேர்க்கவும் வேர்க்காது, அவங்களுக்கு உடம்பில் எந்த விதமான பயமும் இருக்காது, அவங்களுக்கு பயம் பூஜ்ஜியமாகிவிடும். அவர்கள் வந்து உலக தொடர்பிலிருந்து வெளியே வந்துடுவாங்க. அவங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் அருகில் செல்லும் போதே உங்களுடைய அறிந்து கொள்ளும் திறன் நன்றாக இருந்தால் அவர்கள் அழுக்காக இருக்கின்ற மக்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, பக்கத்தில் சென்று பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கம 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 கமன்னு ஒரு ஜவ்வாது மனமோ சந்தன மனமோ பன்னீர் மனமோ வீசுவதை நீங்கள் வந்து நன்றாக உணர்ந்து கொள்ள முடியும். ஸோ சித்தர்கள் என்பது வந்து இவர்கள் வந்து என்ன மாதிரி இன்றைக்கி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, சித்தர்கள்னால் வந்து சித்தாடல் செய்கின்றவங்க தான் வந்து இதுன்ற மாதிரி. அதெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. சித்தர்கள் அந்த நிலைக்கு போகிறவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா, அழுக்கு தேகமாகவும் தன்னை அறிந்து கொள்ளும் நிலையிலே அவங்க இருக்க மாட்டாங்க. தன்னுடைய உடம்பை பற்றின அந்த நினப்பு கூட அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். இப்போ பெண்ணாசை பெண்ணாசைன்னும் போது என்னென்னா, இதுதான் பெண்ணாசை. பெண் என்றால் இந்த உடம்பின் மீது இருக்கின்ற ஆசையை தான் பெண்ணாசை என்று சொல்கிறோம். அப்படின்னா அது ஆண் உடம்பு பெண் உடம்புன்னெலாம் பேசக்கூடாது. அப்புறம் காமம் அப்படின்றத வந்து சொல்வது வந்து உலகியல் டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் காமம் என்பதை விட்டுவிட வேண்டும், அப்புறம் பெண் மனைவியாக இருந்தாலும் கூட அவர்களோடு இணையக்கூடாது, இப்படியெல்லாம் வந்து அருவருக்கத்தக்க நிலையில் வந்து இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் உண்மை அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். காமம் இச்சை என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு 2 அர்த்தங்களாக இருக்கிறது. உலகியல் அர்த்தம் வேறு, ஆன்மீக அர்த்தம் வேறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த காமம் அப்படின்றதும் இச்சை என்பதும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடம்பின் மீது இருக்கின்ற ஆசை, உடம்பின் மீது இருக்கின்ற பற்று, இந்த பற்று தான் வந்து அதிகபட்சமான பற்று என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ உங்கள் கையில் வந்து ஒரு தங்க மோதிரம் இருக்குது, ஒரு வரியவர் வந்து கேட்குறாருன்னா நீங்கள் தங்க மோதிரத்தை கூட கட்டி கொடுத்துருவீங்க. இதே ஒருத்தர் வந்து இந்த உடம்பை எனக்கு கொடுத்துருப்பா தானமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போ நம்ம கர்ணன் படத்துலேயே எடுத்துக்கலாமே, அவருக்கு வச்சிருந்த அந்த கவச குண்டங்களை கட்டி கொடுத்துட்டாரு, அவருடைய சொத்துக்கள் எல்லாமே தானம் பண்ணார். அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய தானவான், அந்த மாதிரி நல்லது செய்யக்கூடிய ஒரு கேரக்டராக வந்து கர்ணனை ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கர்ணனுடைய கேரக்டரில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் இந்த உடம்பை எனக்கு கொடுன்னு கர்ணன்கிட்ட போய் கேட்டால் கூட அவர் கொடுக்க மாட்டார். ஏன்னா அந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் அவர் பிறருக்கு தான தர்மங்களை அவர் செய்ய முடியும். புரியுதுங்களா? அவர் வாழ்ந்துக்கணும்னு அவர் ஒன்றையும் பெருசாக விரும்பலை. அவர் வந்து இருக்கிற செல்வ வளங்களை வந்து அவருக்கு மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்து அவர்களையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற இதில் தான் அவர் வாழ்ந்திருக்கிறார். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தப்புமாக யூடியூபில் ஒளிபரப்புவது வந்து ஒரு பெரிய அநியாயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் முதல்ல இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குன்னா நீங்கள் வாழ்ந்து வெற்றி பெற்று போங்க. தானாகவே உங்களை பின்பற்றுபவர்கள் வந்து விடுவார்கள். நீங்கள் எதையும் வந்து யூடியூப்பில் கற்றுக் கொடுத்துட்டு பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் வேண்டாம். சரியா? அதெல்லாம் வந்து ஒரு அபத்தமான சூழ்நிலை என்பதை நீங்கள் புரிந்து, நம்முடைய சேனலில் போடுகின்ற அனைத்து ஆன்மீக தெளிவு அப்படின்ற ஒரு விஷயமே என்னவென்றால், இதையெல்லாம் நீங்கள் படித்து தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே. இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து போய் இறைநிலை அடைந்து விடுங்க, அப்படிலாம் நீங்கள் வந்து நம்ம இந்த சேனலை போடவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதில் இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம வந்து உங்களுக்கு எடுத்து கூறிக்கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் வந்து முட்டாள்தனமாக சொல்கிறார், உங்களுக்கு தைரியம் இல்லாவிட்டால் நீங்கள் குடும்பத்தோடு இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம், குடும்பஸ்தனாக இருக்கிறவன் மட்டும்தான் அந்த வார்த்தையை பேசணும். குடும்பம் குட்டி இல்லாதவன் வந்து பேசுகிறது வந்து ஒரு நியாயமான விஷயமாக இருக்காது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் குடும்பமாக இருந்து வாழ்ந்து அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி நடக்கிறது, எப்படி நம்முடைய சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் நம்மளை ஆழ்த்துகிறது என்பதையெல்லாம் அனுபவப்பட்டு வயது முதிர்ந்த நிலைக்கு வரும்பொழுது உங்களுக்கு அதை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அதுவரை உங்களுக்கு அதனுடைய தாக்கங்கள் உங்களுக்கு வந்து தெரிய போகிறதில்ல. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மக்களுக்கு வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வலையில் சிக்கிக்கொள்ளக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டுமே இந்த பதிவுகளாக இருக்கிறது. நீங்கள் பக்தி மார்க்கத்தை நீங்கள் வந்து கடைபிடிங்க.
உலகியலில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை தெரிந்து கொள்ளுங்கள். நல்லவர்களாக வாழ பழகிக்கொள்ளுங்கள். உங்களால் முடிந்தவரை 4 பேருக்கு நல்லது செய்யாவிட்டாலும் கெடுதல் செய்யாதீர்கள். அவர்களை பார்த்து பொறாமைப்படாதீர்கள். அவர்களை கீழே இறக்கிவிட வேண்டும் என்று பொறாமைப்பட்டு அவர்களை இறக்குவதிலேயே வேலையாக இருந்து நீங்கள் நிகழ்த்தி அவர்களை கீழே இறக்கிய பிறகு நீங்கள் அனுபவிக்கப் போவது என்னவென்றால் ஒன்றுமில்லை. அதனால் அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டாம். இறைநிலை என்பது யார் யாருக்கு என்னென்ன கொடுத்திருக்கிறதோ அந்த பாத்திரத்தை நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆன்மீகத்தில் உள்ளே வந்தவர்கள் எப்பொழுதுமே என்ன சொல்வார்கள் என்றால், எல்லாவற்றையும் ஒரு அன்பு நிலையோடு பார்க்கின்ற சூழ்நிலைக்கு மாறிடுவாங்க. அவங்கக்கிட்ட பழிவாங்கும் குணம் என்பது இருக்காது. அவங்க இந்த பாம்பு கிட்டக்க வரவங்கள உசுன்னு அந்த நல்ல பாம்பு படம் எடுத்து பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒன்றா பண்ணுவாங்களே ஒழிய, ஆனால் அது அதனுடைய செகண்ட் பார்ட்டாக விளங்கக்கூடிய கடிக்கிறது, அது விஷத்தை இறக்கி அவங்க சாவடிக்கிறது, அவங்கள சாகர நிலையிலிருந்து பார்த்து நம்ம சிரிக்கிறது, அந்த அந்த மாதிரி ஒரு கொடூர குணங்கள்லாம் அவங்ககிட்ட மறைந்து விடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் போய் சித்தர்கள் இந்த மாதிரி அழுக்கா சுற்றிங்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கண்ணாமண்ணு திட்டுவாங்க, என்ன மாதிரி அடிப்பாங்க. அவங்கெல்லாம் போய் அடி வாங்கினவங்கள கேளுங்க, என்னப்பா அவனுக்கு அடி வாங்கினீங்க, வலிச்சுதான்னு கேட்டு பாருங்கள். அந்த அற்புதத்தை அவங்க சொல்லுவாங்க. என்னப்பா அவ்வளோ பெரிய அடின்னு அடிக்கிறாரு, ஒன்றுமே வலிக்கலப்பா, என்னமோ ஒரு தலகாணியை தூக்கி நம்ம மேலே அடித்தா மாதிரி இருந்ததுப்பா, அதில் என்னப்பா வலி வந்துட்டு போகுது, ஒரு அசிங்கமாக பேசுகிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கும்போது மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவர் என்னங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு, அப்போ அவர் மக்களை கேவலப்படுத்துகிறாரு அப்படி இப்படின்லாம் ஒரு அறியாமையில் இருக்கிறவங்க பேசிப்பாங்க. ஆனால் உண்மையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வெறும் பாம்பு சீரல் தானே ஒழிய உங்களை பின்தொடர்ந்து கடித்து உங்களை சித்திரவதை செய்து உங்களை கொலை செய்வதற்கோ உங்களை வாழ்க்கையினுடைய கீழ்நிலைக்கு கொண்டு போவதற்கோ சித்தர்கள் என்றைக்கும் முயற்சி பண்ண மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ சித்தர்களின் ஆதரவு எப்போ இருக்கும்னா, நீங்கள் மற்றவர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்போ நேசிக்கணும்னா, தன்னலமற்ற தன்மையில் நேசிக்க வேண்டும். எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி. இதுதான் உலகியல். கிவ் அண்ட் டேக் பாலிசின்றது தான் உலகியல் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது இயற்கை தான். ஆனால் அதையும் தாண்டி சித்தர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஒன்லி கிவ், டேக்கை பற்றி எதிர்பார்க்கவே மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அவர்கள் உதவி செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் உங்களிடமிருந்து அவர்கள் நீ செய்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த மாதிரி நிலையில் அவங்க இருக்க மாட்டாங்க. சரியா? அந்த தன்னலமற்ற அன்பு எல்லார்கிட்டேயும் இருக்குன்னு வச்சுங்களேன். அதாவது எப்படி சொல்கிறதுனா, மனிதர்களிடம் மட்டும் இல்லை, அவர்கள் பார்க்கின்ற எல்லா பொருட்களிடமும் அந்த அன்பு இருக்கும். ஏதுன்னா, அவர் ஒரு வண்டி வச்சுருக்கிறாருன்னு வச்சுங்களேன், ஒரு டிவிஎஸ் 50 வச்சுருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த டிவிஎஸ் 50யை கூட ஒரு உயிர் பொருளாக கருதக்கூடிய நிலையில் அவர் மாறிடுவார். அவர் அந்த வண்டியை கொஞ்சுவார், அந்த வண்டி மேலே பாசத்தை வச்சுருப்பார். எதுன்னா அன்பு, தன்னலமற்ற பாசம். அப்போ அந்த வண்டிக்கு எந்த சேதமும் விளையாதவாறு அவர் பார்த்துக்கொள்வார். இதுதான் உலகியலில் அந்த சித்தர் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்பகட்ட நிலையில் இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் விட்டு நீங்கள் சித்தர்கள் என்றால் சித்து விளையாடுகிறவர்கள், அவர்கள் ஜிமிக்ஸ் காட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உண்மை அல்ல. அவங்கெல்லாம் நல்லா பட்டையும் கொட்டையும் போட்டுன்னு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, நிறைய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பேரெலாம் வச்சுக்கிற அந்த மாதிரி ஆட்களாக இருக்க மாட்டாங்க. அவங்க இருக்கிற பேரையே சொல்ல மாட்டாங்க. நீங்களாம் சித்தர்களோட வாழ்ந்து பார்க்கணும், கூட இருந்து பார்த்துருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அதெல்லாம் அதனுடைய அருமை தெரியும். அவங்க எந்த இடத்துலேருந்து வந்தோன்னே சொல்ல மாட்டாங்க, அவங்களுடைய அட்ரஸையே சொல்ல மாட்டாங்க, அவங்களுடைய பேர் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்குன்னு எந்த பேருமே இருக்காது. நம்ம தான் அவங்களுக்கு பேர் வைப்போம், அவங்களே பேர் வச்சு போர்டு மாட்டிக்க மாட்டாங்க. சரியா? என் பேர் இது தான் அப்படின்ட்டு யாரும் பேர் வச்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பேரும் கிடையாது, ஊரும் கிடையாது, எதுவும் கிடையாது, சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சரியா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க தான் சித்தர்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க பகட்டை அந்த ஒரு பெரிய விஞ்ஞான முன்னேற்றங்கள் எல்லாம் அவங்க
விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் வந்து ஒரு விஷயங்கள்ல இருக்க மாட்டாங்கன்றது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நிறைய சித்தர்கள் இந்த மாதிரி அழுக்காக தெரிஞ்சிட்டு இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஏதாவது ஒரு டீ கடையோ இல்லை வந்து ஒரு ரொட்டி அந்த மாதிரி பிஸ்கட் இருக்கக்கூடிய கடையின் அருகிலேயே அவங்க வந்து அங்கே இருந்துகிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த டீ குடித்தாலே போதும். அந்த டீ குடிக்கிறதுன்றது வந்து திரவ நிலை உணவு. அந்த திரவ நிலை உணவே அவருக்கு போதுமாக இருக்கக்கூடிய தன்மைக்கு அவங்க உடம்பு மாறிடுச்சு. இதெல்லாம் நான் சொல்கிறது யாருக்குன்னா, ஒரு கட்டம் வரைக்கும். எப்போ அந்த டீ குடிக்கிறது எப்பொழுது நின்று போகிறதோ அதுக்கப்புறமேட்டா அவங்க வந்து இந்த உலகில் இருக்கின்ற இடத்துல வந்து அவங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க பாட்டு எங்கேயாவது தரதலையாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க என்னையா இந்த நீட்டுக்கு அந்த நீட்டுக்கு நடந்து போயின்னுக்கிறாரு. இப்போ தான் இங்கே பார்த்தா 10 கிலோமீட்டர் தாண்டி அவர் நடந்து போயின்னுக்கிறாரு. என்ன தான் பண்ணுவார்? அவருக்கு என்ன தான் வேலை இருக்குது? நாம் போகிறோம் தலையெழுத்து, நம்ம வேலைக்கு போகணுன்றதுக்காக இங்கேருந்து 10 கிலோமீட்டர் பைக் எடுத்துக்கின்னு அந்த ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறோம். இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். இல்லை ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு பணம் தேவையின் காரணமாக நம்ம போய் வேலை செய்கிறோம். இவருக்கு என்ன தேவை கிடக்குது? அழுக்காகிறாரு, ஒன்றுமே இல்லை. கையில் வந்து என்ன சொல்கிறது, கையில் ஒரு கயிறு எப்பயோ கட்டினது போலகுது. அந்த கயிறு வந்து அந்த உடம்பை இறுக்கி எங்கள் புண்ணாக்கி எங்கள் வலியை கூட அது பார்க்கும்போதே நம்மளுக்கு பயமாக இருக்கும். எப்பட்றா ஒரு மனிதன் இவ்வளவு வலியை தாங்கி கொண்டு அது இருக்கிறதே தெரியாத நிலையில் போயிட்டுருக்காங்க அப்படின்னும் போது அதெல்லாம் அற்புதங்க. அந்த உடம்புல இருக்கிற அந்த புண் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆட்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அவங்களாம் அந்த அதை பற்றி கேரே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த வலியை தாங்கிறது வந்து ஒரு சாதாரண மனிதனாக முடியாது. அப்படி ஒரு வலியை அவர்கள் வந்து தெரியாத நிலையில் வந்து அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சித்தர்கள் வந்து அது ஒரு ஸ்டேஜ் போயிடுச்சு அப்படின்னா அவங்க மௌன நிலைக்கு போயிடுவாங்க. மௌன நிலைக்கு போயிடுறாங்கன்னா என்னென்னா, மௌனமாக இருந்தாலும் நீ சித்தனா இல்லைன்னு நினச்சிங்கன்னா அது முடியாதுங்க. மௌனமாக இல்லை. அவங்க உள்ளே இருக்கின்ற அந்த தன்னை அறிந்து தன்னை தான் அர்ச்சிக்கின்ற நிலைக்கு செல்லும் பொழுது அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வார்த்தைகள்லாம் வரவே வராது. மொழி அங்கே இருக்கவே இருக்காது. அவங்கக்கிட்ட பேச முடியாது அவங்களால. ஏன்னா அந்த 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 நிலையினுடைய வெளிப்பாடு தான் மௌனம். மௌனம்ன்றது வந்து ஒரு ஒரு நிலை கிடையாதுன்றதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். மௌனம்ன்றது வந்து ஒரு நிலையின் வெளிப்பாடு தான் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த நிலைக்கு அவங்க போகும்போது அவங்கக்கிட்ட மொழி இருக்காது, எதுவுமே இருக்காது. அவங்க பாட்டு அப்படியே இருப்பாங்க. அது ஒரு சூழ்நிலைகள் போக போக பார்த்திங்கன்னா அவங்க அந்த மாதிரி இங்கே அங்கேன்னு அலையிறதெல்லாம் கூட இல்லாமல் போய் ஒரு இடமாக உட்காந்து அங்கேயே கிடக்கிற நிலைமையில் இருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம். அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த ஒரு அற்புதமான முகத்தில் அந்த அமைதியினுடைய வெளிப்பாடு அங்கே தெரிந்து கொண்டே இருக்கும். ஆனால் அவங்கள பார்த்திங்கன்னா பரதேசி மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டு கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்க தான் இந்த நிலைக்கு போக முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வந்து குடும்பஸ்தர்கள், உங்களுக்குன்னு வந்து நிறைய வேலைகள் இருக்குது இந்த உலகத்தில். அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை வந்து அதை ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறதுக்கான வேலை தாங்க. புரியுதுங்களா? நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுத்து ஒரு வாழ்க்கையை நடத்த சொல்லி கொடுத்துருக்குறாங்களோ அதை தான் நீங்கள் நடத்தணும். அதை விட்டுவிட்டு நீங்கள் வந்து இந்த புலிக்கு வரி இருக்கிற மாதிரி பூனைக்கு சூடு போட்டுக்கின கதையா நம்மளும் அந்த வழியில் போகக்கூடாது. வாழ்க்கையே முழுமையாக அர்ப்பணித்து அந்த வாழ்க்கையினுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து முடியும் முறை நீங்கள் எப்போ வந்து அந்த நிலைக்காகவே உங்களை ஈடுபடுத்தி கொண்டு போகிறீர்களோ அப்போ தான் அது வந்து ஒரு சாத்தியமாகும். இல்லை நீங்கள் பாதியில் வெளியில் வருவீங்கன்னா பாதி வரை உங்களை இட்டு கொண்டு வந்த வாழ்க்கையானது வந்து வீணாக போய்விடும். அப்போ அதனால் அந்த வாழ்க்கையை நம்பி இருக்கிறவர்களுக்கு வந்து ஒரு பேரிழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். நீங்கள் வேணால் தப்பிச்சு வெளியில் வந்துட்டேன்னு சொல்லிக்கலாம். அது ஒரு சுயநலவாதி, அது ஒரு சுயநலவாதியான விஷயம். அதாவது நான் என்ன சொல்லுகிறேன்னா, உங்களுக்கு எதுவரை 2 என்பது தெரிந்து கொண்டே இருக்கிறதோ அதுவரை நீங்கள் கட்டாயமாக உலகில் இருந்து தான் ஆக வேண்டும். எப்போ அந்த உலகிலே இருந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஒருமை நிலை உருவாகிறதோ, நீங்கள் பயிற்சி பண்ணுறது போகிறது வரதெல்லாம் இந்த மாதிரி அழுக்கானவங்க ஏதாவது பண்ணுறதை நீங்கள் பார்த்துருக்கீங்க? யாராவது உட்காந்து தியானம் பண்ணி அழுக்காக இருக்கிற ஒரு தியானம் பண்ணி பார்த்துருக்குறீங்க? இல்லையே. அவங்களாம் அந்த மாதிரி பண்ணதை வந்து நம்ம பார்த்ததே கிடையாது. அவங்க ஏதாவது உட்காந்து ஜபம் பண்ணிகிட்டு இருக்காங்களா? இல்லை.
அவங்க உட்காந்துன்னு எங்கேயாவது வந்து மூக்கை பிடிச்சிக்கின்னு நாக்கை பிடிச்சிக்கின்னு வாசி யோகம் பண்ணுறான், அந்த பண்ணுறான், இது பண்ணுறான்னு இருக்காங்களே. இல்லை, எந்த பயிற்சிகளும் அவங்ககிட்ட இல்லை, எந்த வழிபாடுகளும் அங்கே இல்லை, எதுவுமே இல்லாமல் தான் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். சும்மா நம்ம வந்து வாயிலேயே வடை சுட்டுக்கிட்டு இருக்கிறது தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது. அதெல்லாம் வேண்டாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு யூடியூப்பில் நிறைய ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி மக்களினுடைய, அதாவது உலகியலில் இருக்கக்கூடிய மக்களை கெடுத்து கொண்டு இருப்பவர்களுக்கு சரியான தண்டனைகள் பிற்காலத்தில் இறைவனால் கொடுக்கப்படும், இறைநிலையால் கொடுக்கப்படும் என்பதில் சிறிதளவு மாற்றம் கூட இல்லை. எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய பெரிய பாவம் என்னவென்றால், உலகியலில் இருக்கிறவங்கள நீங்கள் ஆன்மீகத்தை நோக்கி இழுத்து அதில் இதை சொல்லித்தரேன் அதை சொல்லித்தரேன்னு பண்ணி அவங்கக்கிட்டேருந்து காசை பிடுங்கி நீங்கள் வாழறதுக்கான வழியை பண்ணி கொண்டு இருப்பது ஒரு அற்பத்தனமான, சரியா, நான் சொல்கிறது வந்து இலவசமாக கூட நீங்கள் பண்ண வேண்டாங்க. இலவசமாக கூட நீங்கள் ஒரு, இப்போ வந்து நான் இலவசமாக ஒருத்தனை கொலை பண்ணி தரேன், கவலைப்படாதீங்க, நாங்கள் இங்கே கொலை செய்வதற்கு எந்த கட்டணமும் இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு போர்டை போட்டு கொலை செய்தால் அப்போ ரைட் ஆகிடுமா? இப்படிலாம் கிடையாது. ஆன்மீகத்தை பற்றி பேசவே ஆன்மீகம்ன்றது வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட், சரியா? ரிட்டையர்மெண்ட்டுன்றது வந்து அவங்களுக்காக ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு அது நடக்க போகின்ற விஷயம். அந்த விஷயத்தை நீங்கள் ஒரு பெருசுப்படுத்தி அதெல்லாம் வந்து இப்போயே ரிட்டையர்மெண்ட் ஆகிடு, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிடு அப்படின்லாம் நம்ம சொல்கிறது வந்து எவ்வளோ பெரிய மகா தப்பு. உலகியல் இயக்கத்திற்கு நீங்கள் எதிராக இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உள்ளுலக ஆனந்தத்தை அனுபவித்துக் கொள்ளுங்கள், அப்போ தான் நீங்கள் இருப்பீங்க. சரி, உள்ளுலக ஆனந்தத்தை உலகத்தில் இருக்கிற அனைவரும் உள்ளுலக ஆனந்தத்தை வந்து பெறத்துக்கு போயிட்டாங்கன்னா யார் வந்து வேலை செய்வா, வயலில் இறங்கி விவசாயம் பண்ணுவா, இல்லை உலகில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தொழிற்சாலைகள்லாம் எப்படி இயங்கும், அங்கே எப்படி வந்து வாழ்க்கையினுடைய கட்டம் வந்து இயங்கும், இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கக்கூடாதா? சொல்லுங்கள். உங்களுக்கு எவனோ ஒருத்தன் ஏமாந்து வரவனை போய் இதை சொல்லித்தரேன் அதை சொல்லித்தரேன்னு சொல்லி அவன் வாழ்க்கையும் வீணடிச்சு அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது, அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் இதெல்லாம் வந்து பிறரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கொஞ்சம் குறைச்சிடலாம். ஏன்னா அது அவங்களுடைய விருப்பமும் அவங்களுக்கான பாவங்களுக்கும் அந்த தண்டனைகளுக்கும் அவர்களுக்கு பொறுப்பாக இருப்பார்கள். அதனால் இது வந்து ஒரு புண்ணிய காரியமாகவே செய்கின்றோம். எதுக்குன்னா இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு அந்த தகப்பனாக இருக்கின்ற ஒருத்தன் குடும்பத்தை விட்டு விலகி ஓடிவிடுகிறான். அப்பொழுது அந்த குடும்பத்தில் ஒரே வருமானம் ஈட்டி கொண்டிருந்த அந்த கணவனாக இருக்கின்ற ஒருத்தன், தகப்பனாக இருக்கின்ற ஒருத்தன் தருதலையாய் வெளியேறி செல்லும் பொழுது அங்கே அந்த குடும்பத்தினுடைய பாதிப்பு, அந்த குடும்பத்தினருடைய அவதி, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிப்பது இல்லவே இல்லை. இதெல்லாம் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவாங்க, குடும்பம் எல்லாம் மாயை மாயை மாயின்னு சொல்லுவீங்க. ஏங்க இத்தனை நாளாக அவங்களுக்கு தெரியாமல் போச்சு அந்த மாயை? அதை புரிஞ்சுக்கணும்ல. நீங்கள் எந்த வயதில் அவங்களுக்கு வந்து அந்த மாயை என்பது விலகுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மாயை என்பது ஒரு மாயை என்பது சொல்லணுன்றதை புரிஞ்சுக்குங்க. ஆன்மீகமாக இருப்பது கூட ஒரு மாயை என்பதை புரிஞ்சுக்கங்க. அங்கேயும் ஒரு மாயா சக்தி இருக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் அவதிப்பட்டவங்களும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, சரியா? இதனால் இதெல்லாம் யோசிக்க வேண்டாம். அன்பு நண்பர்களே, தயவு செய்து நீங்கள் படைத்தவனை நம்பி வாழுங்கள். உங்களுடைய பொறுப்புகளை எந்த நேரத்திலும் விலக்கிவிட்டு இந்த ஆன்மீகத்துக்கு வருவேன் என்று அடம்பிடிக்காதீர்கள். எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க மறுக்கிறீர்கள், நீங்கள் ஏதோ ஒரு ரகசியத்தை உள்ளே வச்சு பூட்டின்னு இருக்கீங்க, அது வந்து நீங்கள் சுயநலமாக இருக்கிறீங்க அப்படின்லாம் என்னை திட்டினவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, பட்டது போதும். நாம் பட்ட கஷ்டத்தை நீங்கள் படக்கூடாது. அதுக்காக மட்டும்தான் உங்களுக்குலாம் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் வேண்டாம். எப்பயுமே உங்களுடைய பொறுப்புகளை முடிக்கின்ற வரை நீங்கள் ஒன்றும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் எப்பயுமே தங்கம், நீங்கள் தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு பொருள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வந்து ஒரு மண் இருக்குது, ஒரு களிமண் இருக்குது. அந்த களிமண்லேருந்து
நிறைய பாத்திரங்கள்லாம் செய்கிறாங்க அந்த காலத்தில். மண் சட்டி கிட்டி எல்லாம் செய்திருக்காங்க. உணவு சமைக்கிறதுக்கே அதுதானே. அப்போ விதவிதமான பாத்திரங்கள் இருந்தாலும், பாத்திரங்களின் உருவத்தில் வேறுபாடு இருந்தாலும், பாத்திரம் செய்யப்பட்டது எதனால்? அதில் வெறும் மண்ணினால் செய்யப்பட்ட ஒரே பொருள்தான். அப்போ அந்த உருவங்கள் இருக்கின்ற வரை உங்களுக்கு வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கும். அதுக்காக நீங்கள் ஒரு அறிவில் வளர்த்துக்குங்க. ஓ, இது எல்லாமே தங்கத்தால் செய்யப்பட்ட ஆபரணங்கள் தானே இந்த உலகமே அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்கள் என்ன ஆவீங்கன்னா, எல்லாமே நம்மளை மாதிரியே அதே தங்கம் தான். அப்போ தங்கத்தில் ஏதுங்க செம்பு வரும்? செம்புன்ற கழிவு வரும். குற்றம் எங்கேருந்து வரும்? வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எல்லாமே ஒரே பொருள். இப்போ தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா, தண்ணி அப்படியே சில்லுன்னு ஆன உடனே ஐஸ் வாட்டர் ஆகிடுது. கொதிக்க வச்ச உடனே அது கொதி நீர் ஆகிடுது. அப்புறம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா அது ஐஸ் கட்டியாக மாறிடுது. எல்லாமே ஒன்று தான். தண்ணியினுடைய உருவநிலை அதனுடைய ஒரு இது வேறுபாடாகிறது. ஆனால் அடிப்படை அது தண்ணி தான். அந்த தண்ணியில் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறது எங்கே அப்படின்னு கடல். அந்த கடலில் தான் நீங்கள் குளிரான தண்ணீரை, கடல் நீரையும் பார்க்க முடியும், வெப்பமான கடல் நீரையும் பார்க்க முடியும், ஐஸ் கட்டியாக இருக்கின்ற நீரையும் பார்க்க முடியும். அதற்கடியில் அதன் ஒரிஜினாலிட்டி நீர் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சரியா? அதனால் எல்லாரையும் அன்பாக பழகுங்கள். அன்பு தான் வாழ்க்கை. அன்பு செய்யுங்கள். அன்பு என்பதை மறக்காதீர்கள். நீங்கள் எப்பொழுதும் பார்க்கின்ற பார்வையில் கள்ளமற்ற அன்போடு இருங்கள். எதிர்பார்த்த அன்பு வேண்டாம். பிறரை வஞ்சித்து அவர் மூலியமாக நம்ம வாழ வேண்டும் என்ற நிலையை வைத்து கொள்ளாதீர்கள். உங்களிடம் வருபவர் அவர் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, பெரிய ஒரு கள்ளனாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல ஒரு மனிதராகவும் இருக்கும். ஆனால் ரெண்டு பேரையும் ஒரே நிலைப்பாடோடு பார்க்க வேண்டும் என்பது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த கள்ளனாக அவர் நடித்து கொண்டு இருக்கிறார், இவர் நல்லவனாக நடித்து கொண்டு இருக்கிறார். ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. இவையெல்லாம் இந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் எப்பயுமே எல்லா பொருட்கள், அதாவது அது லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ் எந்த விதமாக இருந்தாலும் அதை அன்பு செய்து பழகுங்கள். அன்பாகவே இருக்கட்டும், அன்பாகவே வளரட்டும், அன்பு வாழட்டும். அன்பு என்பது, கருணை என்பது எல்லாமே வேறு யாருக்கும் நீங்கள் அன்பு செய்யலைன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க. வேறு யாருமே இங்கே கிடையாது. ஒன்லி ஒன் திங் இஸ் தேர், தட் இஸ் த கோல்டு. த கோல்ட் ஹாஸ் several types of jewelries, so you can make the jewel as ring or necklace or chain, something like that. ஆனால் எல்லாத்தையும் போட்டு உருக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் கிடைக்கிறது என்னங்க இருக்குது? வெறும் தங்கம் தான் இருக்குது. சரியா? அங்கே உருவங்கள் மறைந்து விட்டால் அங்கே வெறும் தங்கம் தான். அதனால தான் நம்ம என்ன சொல்லுறேன், கல்லை மட்டும் கண்டால் அதில் உள்ள உருவத்தை நீங்கள் காண முடியாது. அந்த உருவத்தை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல் இருப்பது உங்களுக்கு தெரியாது. இதில் ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஒரு சிலையில் வடிக்கப்பட்டிருக்கின்ற வடிவத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அது உலகியலாக இருக்கும். அந்த சிலையில் வடிவத்தை நீக்கிவிட்டு இருக்கின்ற கல்லை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அது ஆன்மீகம். இவ்வளோதான் வித்தியாசம். இது ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து இந்த மாதிரி ஒருத்தரை துன்புறுத்துறீங்க அப்படின்னா அது துன்புறுத்துறது கிடையாது, நீங்களே உங்களை துன்புறுத்தி கொள்கிறீர்கள் என்பது தான் அர்த்தம். வேறு எதுவும் அங்கே இல்லை. சரியா? ஏன்னா இன்னொரு ஆள் இருந்தால் தான் அங்கே துன்புறுத்துறதுக்கான வழிகள் இருக்கும். ஒரே ஆளே 10 வேஷம் கொண்டு நடிக்கிறார். இப்போ தசாவதாரம் சிவாஜி கணேசன்னா அப்போ அந்த படத்தில் 10 விதமான கேரக்டரை அவர் செய்கிறாரு. கமல் நடிச்சிருக்கிறாரு. நம்ம ஒரு படத்தில் அத்தனை அவதாரங்களை எடுத்து அரிதாரம் பூசி வந்திருக்கிறார். ஆனால் அது எல்லாமே யார்? கமல் என்ற ஒரு நடிகர் தான் வித்தியாசமான கெட்டப்பில் வந்தார். அந்த கெட்டப்புகளை கலைக்கும் போது கடைசியாக யார் இருந்ததுன்னா அங்கே கமல் மட்டுமே மிஞ்சினார், சிவாஜி மட்டுமே மிஞ்சினார். சரிங்களா? அப்போ அந்த கூத்து முடிகிற வரைக்கும் தான் அங்கே அரிதாரம் தேவைப்படும். என்ன அரிதாரம்?
நீங்கள் கிழவனாக நடிக்கலாம், பெண்ணாக நடிக்கலாம், ஆணாக நடிக்கலாம், குழந்தையாக நடிக்கலாம், எப்படி வேணாலும் நடிக்கலாம். ஆனால் அந்த கூத்து முடிந்து விட்டால் அங்கே உங்களுடைய இயல்பு தன்னாலேயே வெளிப்பட்டு விடும். அதற்காக பாதி கூத்தில் வெளியே வருவேன்னு அடம் பிடிக்காதீங்க, அதே அசிங்கமாயிடும். சரியா? கூத்தை நம்பி இருப்பவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற துரோகமாகும். நான் எளிய முறையில் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன், எதுவும் ஆழமாகவே போகல. கூத்து என்பதை நீங்கள் நடித்து கொண்டிருக்கும் வரை அதை கூத்து முடிகிற வரைக்கும் ஒழுங்காக நடித்து முடியுங்க. அந்த கூத்தை நம்பி பல குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? அந்த கூத்து அப்படின்னோடனே நீங்கள் ஒரு சினிமா ஷூட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். அவங்க அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அந்த ஒரு இண்டஸ்ட்ரி எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ அது மூலயமா எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. சரியா? இதெல்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணாமல் நாங்கள் இனிமேட்டு கூத்துக்கே வரமாட்டோம் அப்படின்னு, நான் இனிமேட்டு கூத்தே ஆட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் என்ன லாபம் இருக்கிறது? சரியா? இந்த உலகத்திற்கு நீங்கள் கூத்துக்கட்டத்தான் வந்திருக்கிறீர்கள், நடிக்கத்தான் வந்திருக்கிறீர்கள். நடித்து கொண்டே இருங்கள், உங்களை நீங்கள் துன்புறுத்தி கொள்ளாதீர்கள். இந்த உண்மையை தெரிந்து கொண்டு அமைதியும் சந்தோஷத்தோடும் மக்களை தன்னினமாக கருதி கொண்டு, மக்களை மட்டும் இல்லை, எதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியுது அதெல்லாமே தன்னுடைய உருவங்களாக தன்னையே அது வந்து காட்டுகிறது என்பதை தெரிந்து கொண்டு தன் உடம்பின் மேல் எவ்வளவு பற்றோடு நீங்கள் இருக்கிறீர்களோ அதே பற்றோடு எல்லா உருவங்களையும் தன்னுருவமாக நினைத்து அதே பற்றோடு அவைகளை துன்புறுத்தாமல் வாழ்வதுதான் நம்முடைய உலகியல் பண்பு, உலகியலுடைய அடிப்படை தன்மையாக இருக்கின்றது. இப்படி வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு நிலையை அடைந்து விட்டோம் அப்படின்லாம் எதுவுமே பேச வேண்டியதில்லை. நிலையை அடைந்துட்டோன்னு சொல்கிறது வந்து ஒருத்தன், ஆமாங்க அவர் நிலையை அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறவங்க ஒருத்தன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. உண்மையிலே ரெண்டு முடிவுகளும் சொன்னவனும் ஒரே ஆள் தான்றதை புரிஞ்சுங்க. அப்போ நீங்களே சொல்லி நீங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறது, நீங்களே வந்து ரிஜெக்ட் பண்ணுறது, எல்லா செயல்களும் ஒருவரே செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அங்கே எங்கே இருக்குது நிலை, எங்கே இருக்குது நீங்கள் சொல்கிற மந்திரம், எங்கே இருக்குது நீங்கள் சொல்கிற மெடிடேஷன், எங்கே இருக்குது நீங்கள் சொல்கிற எந்த ஒரு விஷயமும் அங்கே இல்லை. அப்போ உலகியலுமே அங்கே இல்லை. அப்போ அந்த மாதிரி நிலைக்கு போனவங்க தான் வந்து எதையுமே செய்ய மாட்டாங்க, அப்படியே அழுக்காக தெரிஞ்சு கிடக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க தான் உண்மையான நிலை அடைந்தவர்கள். சரியா? அதனால் அதெல்லாம் தயவுசெய்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆன்மீகம் என்பது அவர்களுக்கான ஒரு பாதை. இந்த உலகத்தில் அவங்க அதுக்கு தான் வந்திருக்கிறாங்க, அதை நடிச்சிட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஒரு குடும்ப தலைவராகவும் ஒரு குடும்பத்தை இயக்குகின்ற ஒரு தலைவராகவும் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாமல் குடும்பத்தினுடைய அனைத்து கடமைகளையும் செய்யுங்கள். கூத்தை நடத்துங்கள். கூத்து நல்ல விதமாக நடக்கட்டும். சரியா? அதை விட்டுட்டு பாதியிலேயே நான் வந்து அரிதாரத்தை கலைச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறது கூத்தை பார்க்க வந்த ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றமாக போகும். கூத்து இனிமேட்டு நடக்காது என்ப ஒரு நிலை வரும் பொழுது அதை நம்பியிருக்கின்ற அந்த கூத்தில் இருக்கின்ற மற்ற கேரக்டர்ஸு, அந்த கூத்துக்கான ஸ்டேஜ் அமைக்கிறவங்க, அதுக்கான விளக்கு ஏற்றி வைக்கிறவங்க, அதே மாதிரி அரிதாரம் பூசுகிறவங்க, இவங்களுடைய வேலைகள்லாம் பாதிக்கப்படும். சரியா? அதனால் இதெல்லாம் செய்யாதீங்க. நீங்களும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வையுங்கள். இதுதான் உலகத்தை வாழ வைக்கக்கூடிய வரம். எங்கே இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிறவன் வந்து யாருமே வந்து போர்களை விரும்ப மாட்டான். நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்க மாட்டான். எல்லாரிடமும் தன்னலமற்ற அன்பையே காட்டிக்கொண்டிருப்பான். அங்கே உட்காந்துக்கிட்டு நான் வந்து இவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரன், அப்படி எனக்குன்னு வந்து ஒரு ஸ்டேஜ் இருக்குது, நான் வந்து கீழே லெவலில் இருக்கவங்க என்கிட்ட பேசவே கூடாது, ஏன்னா நான் வந்து ஒரு பெரிய ஆள், என்ன வந்து ஒரு சின்ன மனுஷனி எனக்கு நீ ஃபோன் பண்ணி பேசலாமா, எனக்கு நீ வந்து ஒரு மெசேஜ் அனுப்பலாமா, எனக்கு நீ ஒரு வாட்ஸ்அப் அனுப்பலாமா, எப்படி அனுப்பலாம் நீ
இப்படியெல்லாம் வந்து தன்னை உயர்த்தி பேசிக்கொண்டிருக்கின்ற நபர்களை நான் இந்த விளக்கத்தை புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். புரியுதுங்களா? அது ஒரு பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் ஒரு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, உன்னிடம் வந்து அவன் நிற்கும் பொழுது அவனுக்கு உரிய தேவைகளை நியாயமான முறையில் வழங்க வேண்டும். அதில் நீங்கள் வந்து நான் பெரியவன், என்னை வந்து கேட்டதுனால நான் இவனுக்கு உதவி செய்ய மாட்டேன் போ அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதுவும் உங்களுடைய ஒரு பகுதி தான். அந்த பிச்சைக்காரனாக எதிரில் நிற்பதும் உங்களுடைய பகுதி தான் என்பதை புரிந்து கொண்டு அதன் மீது அன்பு செலுத்துங்கள். சரியா? நீங்கள் ஒரு பதவியில் இருக்கிறீங்கன்னு தனித்துவமாக நிற்காதீர்கள். அது எல்லாரோடையும் கலந்துக்குங்க. அதில் ஒன்றும் குறைஞ்சி போயிடாது. நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா என்ன, நீங்கள் ஒரு பெரிய கோட்டீஸ்வரன்றதுக்காக அப்படியே ஒரு தங்க பேழையில் வச்சா கூட நீங்கள் என்ன ஆகணும், உங்கள் உடம்பு அழிஞ்சு போயிடும். புரியுதுங்களா? ஸோ மண்ணுக்கு போகும்போது உங்களுக்கு எந்த வித ஒரு ஐடென்டிஃபிகேஷனும் இல்லாமல் போயிடும். இருக்கும்போது ஏன் இவ்வளோ ஒரு ஆட்டம்? தற்பெருமை, தற்புகழ்ச்சி, தான் என்ற அகம்பாவம், தானே இவ்வளோ பெரிய ஆள், இப்படியெல்லாம் வந்து ஒரு நடிக்க வந்திருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்குங்க. இது வெறும் நடிப்பு தான். ஆனால் உண்மையில் பிச்சைக்காரனாக நடிப்பவனும் ஒரே ஆள் தான், பணக்காரனாக நடிப்பவனும் ஒரே ஆள் தான், அறியாமையில் இருப்பதாக நடிப்பதும் ஒரே ஆள் தான், அறிந்தவனாக நடிப்பவனும் ஒரே ஆள் தான். அதனால் எல்லாருக்கிட்டேயும் ஒன்றே ஒன்று தான், உங்கள் உடம்பின் மீது எவ்வளவு அன்பை நீங்கள் செலுத்துகிறீர்கள். இந்த உடம்பு இல்லை என்றால் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த உடம்பை கொடுக்கறதுக்கு எவனும் ரெடியாக இருக்க மாட்டான். உடம்பு போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு லைஃப். அதே மாதிரி தான் நீங்கள் பார்க்கின்ற அனைத்து பொருட்களும் உங்களுடைய உடம்பு, இந்த பொய் உடம்பின் மீது எவ்வளவு அன்பை நீங்கள் செலுத்தி பாதுகாத்து கொண்டு இருக்கிறீர்கள் சொல்லுங்கள். இந்த நகத்துக்கு ஒரு பாலிஷு, இந்த முடியை கட் பண்ணி இப்படி ஒரு டிசைன், அப்படி ஒரு டிசைன் உடம்புக்கு, இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறீங்க. அந்த உடம்பை பேணி காப்பதற்காக என்ன பண்ணுறீங்க? நல்ல காஸ்ட்லியான ஃபுட்டு சாப்பிட்றீங்க, காஸ்ட்லியான இது சாப்பிட்றீங்க எல்லாம். இதே மாதிரி தான் இந்த உடம்பு கூட்டமைப்பு எப்படி இயங்கி கொண்டு இருக்கிறதோ அதே மாதிரி உங்களுக்கு எதிரில் தெரிகின்ற அனைத்து விஷயங்களும் உங்களுடைய உடம்பின் ஒரு பகுதி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதையும் அரவணைத்து கொண்டு தான் போக வேண்டும். சரியா? ஒரு நாய் வந்து இன்னொரு நாயை கடிக்க போகுதுன்னா பிடிச்சி இழுத்து கடிக்காத அப்படின்னு அதை சொல்லலாம். கடிப்பட்ட நாய்க்கு நீங்கள் மருத்துவம் பண்ணலாம். சரியா? ஸோ இரண்டையும் ஒரே தன்மையோடு பாருங்கள். இது தப்பு பண்ணுச்சு, ஏன்னா நாய் சும்மா இருந்த ஒரு நாயை போய் கடிக்குது. அந்த நாய் வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது, கம்மியாக இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா அது கட்சி இடம் வந்து அதுக்கு புண்ணாகி போச்சு, எதிர்த்து அதனால் போராட முடியல. சரியா? அதுக்காக நீங்கள் வந்து அது வந்து ஒன்றுமில்லாதது, இது பயங்கர பலசாலி அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதையும் அடக்க வேண்டும், அதையும் தட்டி மேலே தூக்கி வர வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதையெல்லாம் உங்களுக்கு உலகம் கொடுக்கின்ற வாய்ப்பாக நினைத்து தன்னை விட கீழே இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயங்களை அகம்பாவத்தோடு பார்க்காமல் அவைகளையும் தன்னளவிற்கு மேலே கொண்டு வர வேண்டும் என்ற அன்பை செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. அந்த கடமையை தவறும் பொழுது, இதுவும் ஒரு விதி தான் வச்சுக்கோங்களேன், அந்த கடமையை தவறுறதுமே ஒரு விதி தான். அதனால் அது ஒரு வேறு டாப்பிக்கில் பார்க்கலாம். உலகியலா சமூக ஒரு மனிதனாக இருப்பவர்கள் தன்னை போலவே பிறரையும் பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். தன்னுக்கு கொசு கடிச்சா எப்படி வலிக்குமோ அப்படி தான் மற்றவங்களுக்கும் கொசு கடிச்சா வலிக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. அதுக்காக 2 கொசு எடுத்து போய் அவங்க உடம்புல வந்து வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறது வந்து நல்லதில்லை. கொடூர குணம் அது வேண்டாம். அங்கே வலித்தாலும் இங்கே வலித்தாலும் ஒன்று தான்றது வந்து கடைசியாக ஒரு நிலை வரும்போது புரிந்து கொள்வீர்கள். எல்லா இடத்துலையும் அதே அன்பு இருக்கும், எல்லா இடத்துலையும் அதே வலி இருக்கும். அதை நம்ம முன்னாடி சொல்லியிருப்பாங்க. சிவபெருமான் வந்து ஒரு இந்த மண் சுமந்து ஒரு ஆளாக வந்து நடிச்சிட்டு வராரு. அப்போ அவர் ஒரு பிரம்படி பட்ட உடனே எல்லாருடைய உடம்புலையும் அந்த வலி தெரியுது. ஐயோன்னு எல்லா உலகமே வந்து துடிக்குது. அந்த நிலைக்கு நீங்களும் ஒரு காலகட்டத்தில் உருவாகுவீர்கள். எப்படி வந்து உலகமே சந்தோஷமாக இருக்கிறதோ அது மாதிரி சந்தோஷப்படுத்த முடியும்.
உலகமே வருத்தப்படுது. அந்த வருத்தத்தையும் நீங்கள் வந்து அனுபவிக்கிறதுக்கான விஷயங்களையும் உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும். இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான நிலைகள், நடிப்புகள். இந்த நடிப்பினுடைய உச்சம் என்பதை புரிந்து கொண்டு அன்பாக இருங்கள், அன்பாகவே வாழுங்கள், அன்பாகவே இருங்கள். யாரையும் துன்புறுத்தாதீர்கள், யாருடைய பொருட்களையும் அபகரிக்காதீர்கள். நியாயமான முறையில் உங்களுடைய சேவைகளை செய்யுங்கள். எந்த நிலையிலும் அன்பு காட்ட தவறாதீர்கள். யாரையும் நாம் பெரியவனாக இருக்கிறோம் என்று கீழ்நிலையில் இருப்பவர்களை நசுக்க நினைக்காதீர்கள். அந்த மாதிரி ஒரு நிலையை உங்கள் மீதே நீங்கள் திணித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. எல்லோரையும் சமமாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள், அன்பு செய்யுங்கள், அவங்களை சமநிலைக்கு கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். அதனால தான் உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வர வேண்டும் என்று முன்னாடி வந்து நம்முடைய முன்னோர்கள்லாம் பாடி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. சரியா? நன்றி, வணக்கம்.